கர்நாடக மாநிலம் கல்புர்கி நகர பகுதியில் வசித்து வருபவர் பாக்யஸ்ரீ. கணவரை இழந்த இவர் மனநலம் குன்றிய 11 வயது மகனுடன் தனியாக வசித்து வருகிறார். அன்றாடம் கூலி வேலை செய்து மகனை படிக்க வைத்து வந்துள்ளார் பாக்யஸ்ரீ. இன்று காலை வழக்கம் போல மகனை பள்ளிக்கு அனுப்ப அழைத்து சென்ற போதுதான் யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவித சம்பவம் அங்கு அரங்கேறியது. மனநலம் குன்றிய தனது மகனை பள்ளி பேருந்தில் ஏற்ற முயன்ற போது சாலையோரம் அறுந்து கிடந்த மின்கம்பியை எதிர்பாராத விதமாக மிதித்துள்ளார் பாக்யஸ்ரீ. அடுத்த நொடியே உடலில் மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்துள்ளார் பாக்யஸ்ரீ. ஆனால் இவரது மகன் பதறி ஓடாமல் தாய்க்கு அருகிலேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். இந்த காட்சிகள் அங்கிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் பாக்யஸ்ரீ மற்றும் அவரது மகன் இருவரையும் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது.